செப்டம்பர் 27th அப்ப ஐடிஎஃப்சி லிமிடெட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஐடிஎஃப்சி லிமிடெடும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் அக்டோபர் 1st மெர்ஜ் ஆயிடும் அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மெர்ஜரை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவோட கடைசியில இதுக்கான டாக்ஸேஷன் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஐடிஎஃப்சியோட மெர்ஜர் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக 2 பேங்க்ஸோ இல்லை கம்பெனிஸோ மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மெர்ஜிங் அப்படிங்கிறது எதுக்காக நடக்குதுன்னா, ஒரு கம்பெனி ஒரு செக்டரில் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனி ரீபவுண்ட் பண்ணுறதுக்காக சேம் செக்டரில் இருக்கக்கூடிய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட அதை மெர்ஜ் பண்ணிடுவாங்க. இப்படி மெர்ஜ் பண்ணுறது மூலிமா 2 கம்பெனியோட அசட்டும் லைபிலிட்டியும் மெர்ஜ் ஆகும். இப்படி மெர்ஜ் ஆகுறதுனால இந்த ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கம்பெனிக்கு ஒரு பேக்கப் கிடைக்கும். இப்படி பேக்கப் கிடைக்கிறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹோப் கிடைக்கும், இந்த கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி ரீபவுண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு ஹோப் கொடுக்குற விதமாகவும் இந்த மெர்ஜர் அமையும். ஸோ இந்த ஹோப் மூலிமா இன்வெஸ்டர்ஸும் சரி டெபாசிட்டர்ஸும் சரி மணியை வெளியே எடுக்காம அந்த பேங்க்லேயே ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் மெர்ஜர் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ நாம இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் கதைக்கு வருவோம். இந்த ஐடிஎஃப்சியோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா 1997ல் ஐடிஎஃப்சி லிமிடெட் இன்கார்பரேட் ஆகுது. இந்த ஐடிஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. 1998ல் ஐடிஎஃப்சி ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணி என்பிஎஃப்சி லைசன்ஸை வாங்குறாங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறப்ப 2014ல் திரும்பவும் ஆர்பிஐ கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பேங்க் லைசன்ஸ் வாங்கி 2015ல் ஐடிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப சைட் பை சைடாக இன்னொரு என்பிஎஃப்சி க்ரோ ஆகிட்டு வருது. இதை நம்ம கதையோட ஹீரோ வைத்தியநாதன் வர்றாரு. இந்த வைத்தியநாதன் அப்படிங்கிறது 1968ல் சென்னையில் பிறந்த ஒருத்தர் தான். இவர் 1990லேருந்து 2000 வரைக்கும் சிட்டி பேங்க்கில் ரீட்டைல் பேங்கிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2000லேருந்து 2009 வரைக்கும் இவர் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் இவ்வளோ பெரிய பேங்காக இருக்கிறதுக்கு இவர் தான் மெயின் காரணம். நார்மலாக ஒரு டொமஸ்டிக் பேங்காக இருந்ததை யூனிவர்சல் பேங்காக மாறினதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணது இந்த வைத்தியநாதன் தான். ஸோ இவரோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ 2009ல் இவர் ஐசிஐசிஐலேருந்து ரிசைன் பண்ணிட்டு 2010ல் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்பிஎஃப்சியை உருவாக்குறாரு. 2012லேருந்து 2018க்குள்ள லாஸ்ட்டில் போயிட்டு இருந்த இந்த கேபிட்டல் ஃபர்ஸ்ட்டை 300 கோடி ப்ராஃபிட்டு கொண்டு வந்தது இந்த வைத்தியநாதன் தான். 2018ல் தான் ஐடிஎஃப்சி பேங்க்கும் கேபிட்டல் ஃபர்ஸ்ட்டும் மெர்ஜ் ஆகி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக மாறுது. திரும்பவும் 2023ல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கையும் ஐடிஎஃப்சி லிமிடெடையும் நாங்கள் மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வைத்தியநாதன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்து 1 இயர் கழிச்சு, அதாவது அக்டோபர் 1, 2024 அப்போ இந்த ஐடிஎஃப்சி லிமிடெடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்படி மெர்ஜ் ஆகுறதுனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் வைத்தியநாதன் ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மெர்ஜர் மூலிமா ஐடிஎஃப்சி பேங்க் லிமிடெட்ல 600 கோடி கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அசட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும்தான் பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எக்ஸ்பென்சஸ் டிராஸ்டிக்காக கம்மியாகும். ஐடிஎஃப்சி லிமிடெடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் தனித்தனியாக இருக்குங்கிறப்ப 2க்கும் தனித்தனியாக எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ 2ம் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா 2க்கும் சேர்த்து ஒரே எக்ஸ்பென்சஸாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ்ங்கிறது டிராஸ்டிக்காக கம்மியாகும். ஸோ இப்படி எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறதுனால பேங்க்கோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் அஃப்கோர்ஸ் பேங்க்கால் ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மெர்ஜர்னால பேங்க்குக்கு பெனிஃபிட் ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் ஆர்பிட்ராஜுங்கிற ஒரு மேட்ரு வருது. ஸோ இந்த ஆர்பிட்ராஜ் அப்படின்னா என்னென்னா 2 கம்பெனிஸோ இல்லை பேங்க்ஸோ மெர்ஜ் ஆகும்போது இடையில நடக்கிற ஷேர் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸை தான் இந்த ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிட்ராஜுங்கிறத நான் இந்த ஐடிஎஃப்சி மெர்ஜரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐடிஎஃப்சி கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி லிமிடெட் 100 ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட 155 ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஐடிஎஃப்சியோட 100 ஷேரை 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏவரேஜ் ப்ரைஸாக உங்களுக்கு 50 ரூபா இருந்திருக்கும். ஸோ இதே ஐடிஎஃப்சி பேங்க்கை கன்வெர்ட் ஆகும்போது இதே 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு 155 ஷேர் கிரெடிட் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏவரேஜ் ப்ரைஸாக 32 ரூபா இருக்கும். ஸோ இடையில இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட். இதுதான் ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ப்ராஃபிட்டுங்கிறது ஏவரேஜ் ப்ரைஸ்லேருந்து தான் கால்குலேட் ஆகும். ஃப்யூச்சரில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 100 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகிறதுக்கும் 32 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த கேப்பு தான் உங்களோட ப்ராஃபிட்.
இந்த வேல்யூஸ்ல ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூஸ் வந்து அப்பத்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ வச்சு தான் முடிவு செய்யப்படும். ஆனா என்கிட்ட 100 ஷேர்லாம் இல்ல ப்ரோ. என்கிட்ட 50 ஷேர் தான் இருக்கு. இல்ல 10 ஷேர் தான் இருக்கு. என்னோட ஷேர்ஸ் போயிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஆகாது. இந்த ஐடிஎஃப்சியோட மெர்ஜர் சினாரியோல நீங்க ஐடிஎஃப்சி லிமிடெட் 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 155 ஷேர் கிரெடிட் ஆகும். இன்கேஸ் உங்கள்ட்ட 10 ஷேர் இருக்குன்னா, 15.5 ஷேர் கிரெடிட் ஆகும். இந்தியால ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ நம்மளால ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ 15 ஷேர் உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு, மீதி இருக்கிற 0.5 ஷேர்ஸ்க்கான வேல்யூஸ உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த மெர்ஜர்ங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ என்கிட்ட 100 ஷேர்ஸ் இல்ல அப்படிங்கிறவங்கலாம் பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்க எவ்வளோ ஷேர்ஸ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு ஈக்குவலான ரேஷியோக்கு அளவான ஷேர்ஸ கிரெடிட் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கிற ஃபிராக்ஷனல் ஷேருக்கான அமௌண்ட்ட உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிருவாங்க. நீங்க புரோக்கர்ல எந்த பேங்க் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த பேங்க்குக்கு தான் இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ கரண்ட்டா எந்த பேங்க் ஆக்டிவ்ல இருக்கோ, அந்த பேங்க் லிங்க் பண்ணி வச்சுக்கங்க. அந்த பேங்க் தான் பிரைமரி அக்கவுண்டாவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எனக்கு எப்ப இந்த ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எனக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 10th தான் ரெக்கார்ட் டேட்டா ஐடிஎஃப்சியோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 10 அப்ப உங்ககிட்ட எவ்வளோ ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் இருக்கோ, அது அப்படியே அவங்க சொன்ன ரேஷியோ படி கன்வெர்ட் ஆகி அக்டோபர் 31க்குள்ள கிரெடிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ரெக்கார்ட் டேட்டுங்கிறது அக்டோபர் 10. பட் கிரெடிட் ஆகிற டேட்டுங்கிறது அக்டோபர் 31st ஆர் 31st அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெர்ஜர்ல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்கான டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல வந்து டாக்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு மென்ஷன் ஆயிருக்கும். அந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கிடைக்கிற கேபிட்டல் கெயினுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. எப்போ அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்க அந்த ஷேர விக்கிறீங்களோ, அப்ப கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். இதையும் இந்த ஐடிஎஃப்சி மெர்ஜர வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல இந்த ஆர்பிட்ராஜ் அப்போ கிடைக்கிற ஆவரேஜ் பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட்ன்னு சொல்லி. ஸோ அப்படி அந்த ஆர்பிட்ராஜ் மூலியமா கிடைக்கிற ஆவரேஜ் பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. உங்களுக்கு 100 ஷேர் இருக்கு. அது 150 ஷேரா கிரெடிட் ஆகுது. அப்போ உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் கம்மியாகுது. ஸோ இந்த மூலியமா எனக்கு ₹18 ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறப்ப, அந்த பிரைஸ்க்கு நீங்க டாக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் இல்ல. பட் இன்கேஸ் நீங்க அந்த 155 ஷேர் கிரெடிட் ஆனதுக்கப்புறம், அந்த ஷேர செல் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். இன்கேஸ் உங்ககிட்ட 100 ஷேர் இல்லாம 50 ஷேரோ, 10 ஷேரோ தான் இருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஷேர்ஸ் ரேஷியோ படி ஷேர்ஸ் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஃபிராக்ஷனல் ஷேருக்கு உங்களோட அமௌண்ட் பேங்க்ல கிரெடிட் ஆயிரும்னு சொல்லி, அப்படி கிரெடிட் ஆன அமௌண்ட்டுக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ இப்படி தான் இந்த டாக்ஸ் நியூட்ரல் கீழ இந்த டாக்ஸ்ங்கிறது கால்குலேட் ஆகும். பட் இந்த செக்ஷன்ல 2 கண்டிஷன் குடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் இந்த டாக்ஸ் நியூட்ரல் கீழ டாக்ஸ்ங்கிறது கால்குலேட் ஆகும். ஸோ அந்த 2 கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இல்ல 2 என்டிட்டி மெர்ஜ் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனில இருக்கிற மொத்த அசெட்டும், மொத்த லைபிலிட்டி இன்னொரு கம்பெனி கூட மெர்ஜ் ஆகணும். ஃபுல்லா மெர்ஜ் ஆகல அப்படின்னா, அது இந்த டாக்ஸ் நியூட்ரல் கீழ வராது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன்ல கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் 2ஓட டோட்டல் அசெட்டும் லைபிலிட்டியும் மொத்தமா தான் மெர்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து அந்த கண்டிஷன ஒபே பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ என்னோட பார்வை வந்து டாக்ஸ் நியூட்ரல் கீழ தான் டாக்ஸ் கால்குலேட் ஆகுங்கிற மாரி இருக்கு. ஸோ எந்த மாரி இருக்க போகுதுங்கிற ஃபுல் கிளாரிஃபிகேஷன் எனக்கு தெரியல. ஃபுல்லா மெர்ஜர் ஆகி ஷேர் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.